ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான இந்த சீசன் மட்டும் இல்லை எந்த சீசனாக இருந்தாலுமே நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் எப்போவுமே நல்லா சாஃப்டாகவும் இருக்க மாதிரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு ஃபேஷியல் பேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு நீங்க 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஹனி, 2 ஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்க அப்ளை பண்ணலாம். இதை எடுத்த உடனே ஃபேஸ்ல அப்படியே அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நான் சொல்ற ஒரு 2 ஸ்டெப் மட்டும் கிளியரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கடலை மாவு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டாகவும் அப்புறம் ஈவன் ஸ்கின் டோனாகவும் அப்புறம் நமக்கு டேன் இருந்துச்சுன்னா டேன் கூட போயிடும், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆயிடும், ஆயில் கண்ட்ரோல். இதுக்காக தான் நம்ம கடலை மாவை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கர்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், அதே மாதிரி ஆசிட் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அப்புறம் நம்ம ஹனி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணும். ஹனியை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் நம்ம மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க பிஹெச் லெவல் அதிகமாகி நல்லா சர்க்குலேஷன் வரும். அந்த பிளட் ஃப்ளோனால நம்மளுக்கு நல்ல பிரைட்னஸ் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்கின்னு. இப்போ ஃபைனல் ரோஸ்மெரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், போர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணுங்க மெயினாக. ஏன்னா எல்லாருக்கும் இருக்க காமன் ப்ராப்ளமே இந்த போர்ஸ், ஓப்பன் போர்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லைன்னா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸு. நான் எப்பவுமே இந்த மாதிரி மிச்சம் இருந்தால் என்னோட கையிலையும் நல்லா தேய்ச்சிப்பேன். அதே மாதிரி எப்போவுமே போட்ட உடனே ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு போய் வாஷ் பண்ண வேண்டாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ட்ரை பண்ணி ஒரு 50% அளவுக்கு ட்ரை ஆனால் போதும், அதுக்கப்புறமா போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அட்லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் டோனரை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது என்னன்னா ரோஸ்மெரி வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் வெளியே போனால் கூட இதை நான் வச்சுருப்பேன். மெயின் ப்ராடக்ட் இதுதான். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி இல்லை ஃபேஷியல் பண்ணாலும் சரி இந்த ஃபேஸ் டோனரை யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும். சூப்பரான ப்ராடக்டில் இந்த ஃபேஷியல் பண்ண பிறகு பாருங்களேன், என் ஸ்கின் நான் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப லைட்டனாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஆயில் ஃப்ரீயாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கை டெய்லி ஒரு தடவையாவது பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அவ்வளோதாங்க, இதோட நம்ம டெய்லி போடுற மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.